எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கையாழ்வாருடைய காசையாடை பாடல் காசையாடை பதிகம், காசையாடல் பதிகத்தில் 2வது பாடல் பாசுரம், 2வது பாசுரம் சொல்றேன் கேட்டுங்க. தையலால் மேல் காதல் செய்ததானவன் வாளரக்கன் பொய்யிலாத பொன்முடிகள் 9 ஒன்றும் அன்று செய்த வெம்போர் தன்னில் ஆங்கோர் செஞ்சரத்தால் உருள எய்த வெந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாளரக்கன் பொய்யிலாத பொன்முடிகள் 9 ஒன்றும் அன்று செய்த வெம்போர் தன்னில் ஓர் வெஞ்சரத்தால் உருள எய்த வெந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே என்றது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன் கேட்டுக்கோ. தையலால் மேல், தையல்னா பெண், ஞாபகம், தையல்னா பெண். இந்த இடத்துல சீதை தான், தையல்னா சீதை. என்ன செய்த வெம்போர் தண்ணில் 9 ஒன்றும் அன்று, பொன்முடிகள் 9 ஒன்றும் அன்றுன்னு வருது பாருங்க. 10 தலை ராவணனுக்கு தான். அதனால இந்த இடத்துல சீதை தான். தையலான்றது பொதுவா பெண்ணுன்னு அர்த்தம். இந்த இடத்துல சீதைக்கு அர்த்தம். தையலால் மேல், அவள் மேல. ஏன்னா அவ காதலிக்கல, 2 பேரும் காதலிச்சா 2 பேரும் காதலிச்சாலும் வந்துடும். தையலால் மேல் ஒருதலை காதலிது, காதல் செய்த தையலால் அந்த சீதையை விரும்பிய காதல் செய்த தானவன்னா அசுரன், ஞாபகம் வச்சுக்கோ. வானவன் தான் தேவர்கள், வானவர்கள்னா தேவர்கள், தானவர்கள்னா அசுரர்கள், ஞாபகம் வச்சுக்கோ. செய்த தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாளரக்கன். வாளரக்கன்றது என்னன்னா, அந்த ராவணன் கையில வச்சுட்டு இருக்கானே வாள், அது அந்த வாளுக்கு பேர் சந்திரஹாசன் பேரு. சந்திரஹாசன் அந்த வாள் இந்திரனை ஜெயிச்சப்ப இந்திரன் கையில பிடிக்கணும் அந்த வாள். இந்திரனோட வாள் அது. ஆக்சுவலா அந்த சந்திரஹாசன்றது இந்திரனோட வாள். அதை பிடிக்கணும். அதுதான் இங்க சொல்ற. வாளரக்கன்னா கையில எப்பயும் அந்த வாளோடய தான் இருப்பான். அவன் கையில அந்த வாள் இருக்க வரைக்கும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது யாரும். அந்த வாளால அவன் என்ன சொல்றானோ அதை செய்யும். அந்த வாளை ஏழு விட்டு இவனை போய் அழிச்சிட்டு வரனா அழிச்சிட்டு வந்துதான் உட்காரும், துரத்தும். அந்த மாதிரி ஒரு வாள், ரொம்ப பொன்மயமான வாள், ரொம்ப அதிசய சக்தி வாய்ந்த வாள் அது. அதுதான் இங்க சொல்ற. தானவன் வாளரக்கன் பொய்யில்லாத. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த யுத்தத்துல எல்லாம் அசுரர்கள் செய்யும் பார்த்தீங்கன்னா பொய் தோற்றம் ஒன்று உண்டு பண்ணுவாங்க. அது ராவணனே பண்ணியிருக்கான். ராவணன் என்ன பண்றான், சீதை மாதிரி ஒரு உருவை கொண்டு வந்து, சீதையை ஒரு மாயையை உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து போர்க்காலத்துல மேல ராமன் கண்ணில் படுற மாதிரி கழுத்தா இருப்பான். கழுத்தா எடுத்து தலையை துண்டாக்கிடுவான். அதை பார்த்த உடனே ராமனுக்கு ஆகா சீதை செத்து போயிட்டான்னு நினைக்கும். அப்பதான் விபீஷன் சொல்லுவான், இவன் மாயைகள் நிறைந்தவன், நம்மளுக்கு சீதை செத்து போனதுக்கான அவசரம் எதுவும் தோணலை, கீழ்வானத்துல நமக்கு அந்த வெளிச்சம் வராது, கன்றி போகும், அது மாதிரி மரங்கள்லாம் புயல் காத்து வீசும், ஒரு பத்தினி பெண் உயிர் போகும்போது அது எல்லாம் சும்மா இருக்காது, அதனால நம்ம அதையெல்லாம் நம்பக்கூடாது, நேராக போய் பார்த்தா தான் தெரியும் சீதை இருக்கான்றதை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும், இதை பார்த்து நீ மனசு உடஞ்சி போயிடாத ராமான்னு சொல்லுவான். விபீஷன் சொல்லுவான், துர்ச்சகனங்கள் எதுவும் தோணலை, சீதையா இருக்கிறதா, சீதையை கொள்றதா இருந்தால் துர்ச்சகனங்கள் நிறைய தோணும், நம்மளுக்கு சாப்பிட முடியாது, கனவு வரும், தூக்கம் இருக்காது, இது மாதிரி நிறைய துர்ச்சகனங்கள்லாம் தோண்டும், அதெல்லாம் இல்லை நம்மளுக்கு, அதனால இது சந்தேகமா இருக்கு, நம்ம போய் பார்த்துன்னு வர சொல்லணும். அப்புறம் ஆஞ்சநேயர் போய் பார்த்துட்டு வந்துட்டு சீதை உட்காந்து பார்த்துட்டு சீதை இருக்கா இது பொய்ன்றதை சொல்லிடுறேன். அது மாதிரி வானவர்களோட இந்த தானவர்களோட இதுவே எப்படின்னா, அசுரர்களோட வேலையே பொய் தோற்றங்களை உண்டு பண்றது தான். பொய் தோற்றங்களை உண்டு பண்ணி எதிரியை நம்ப வச்சு அதை அவன் ஒரு சோத்து போறான் பார்த்தீங்களா, அதை வச்சு நின்றுடுறது, அதை வச்சு அவளை ஜெயிச்சுடுறது, அந்த நேரத்தில் அவளை ஜெயிச்சுடுறது. அது மாதிரி பொய்யில்லாத. அதான் ராவணன் காட்டினது பொய் இல்லையா, அது மாதிரி பொய்யான விஷயம் இல்லையா அது. ராவணன் பொய்யில்லாத பொன்முடிகள், ஒவ்வொரு தலையா ராமர் அர்த்தம் எரிஞ்சாரு இல்லையா, அர்த்தம் எரிஞ்சப்போ மறுபடியும் 10 தலை முளைச்சுட்டு இது மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் விபீஷணன் சொல்லுவான், மாரில் போடு பானத்தை, தலையா இருக்காத, அவனுக்கு மாரில் உயிர் இருக்கு, மாரில் பானத்தை விடுன்னு சொல்லுவான். மாரில் பானத்தை விட்டு கொண்டுடுவாருன்னு வச்சுக்கோ. அது பொய்யில்லாத பொன்முடிகள் 9 ஒன்றும், 9 + 1, அது 9 ஒன்றுன்றது 9 + 1ன்னு எடுத்துக்கணும், 10. இந்த 10 தலையும் அன்னைக்கு ராவணன் தோக்க போற நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்றான், மூலபல சிலைன்னு ஒண்ணு இருக்க அதை விடுறான், அதை திறந்து விடுறான். 13 லட்சம் வீரர்களாம், 13 லட்சம் வீரர்கள் வந்தா என்ன ஆகும் அந்த யுத்த படை. அந்த அது சிலோன் எவ்வளவு சின்ன ஊர், இலங்கை சின்ன ஊர்ல 13 லட்சம் போர் வீரர்கள் உள்ள இருந்து வந்தாள்னா
அந்த சிலோன் என்ன ஆகும், கால் வைக்கிறது கூட இடம் இருக்காது. போட்டு வானர்களை மேலே விழுந்து போய் அது வந்துட்டே இருக்குது, புத்துல இருந்து ஈசல் வர மாதிரி வந்துட்டே இருக்கான் சேனை. அதை பார்த்த உடனே வானர்கள்லாம் பயந்து போய் எல்லாரும் நடுங்கி, அதில் பாதி பேர், நிறைய பேர் வானர்கள் வந்து மிதிப்பட்டு செத்து போறானாம். இதை பார்த்த உடனே ராமர் என்ன சொல்ற, எல்லாரும் அவாவா போய் எங்கேயாலும் ஒதுக்கிக்குவோ, அவாவா சேஃபான ஒரு இடத்த தேடிட்டு அங்கங்க அவளுக்கு பக்கத்துல எந்த இடம் இருக்கோ அதை வந்து ஒதுக்கிட்டு இருக்கோ, ஒதுக்கி நின்றுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நிற்க சொல்லிட்டு, முதல்ல சுக்ரீவன் இவன்லாம் வந்து ரொம்ப வேகம் பிடிச்சவன். லக்ஷ்மணன்லாம், சுக்ரீவன் லக்ஷ்மணன் அந்த நீலன் அவரோட பாப்பா அந்த இதெல்லாம் இருக்காளே, அவள்லாம் வந்து ரொம்ப வேகமானவா. இதை பார்த்த உடனே போய் நடுவில் போய் மாட்டிட்டு போறான்றதுக்கா ஆஞ்சநேய அனுமனும் வேகமான ஆள் தான். அனுமனோட வேகம்னா கூட அனுமன் வந்து கடைசியில் யோசிப்பார், ராமரை கேட்கணும்னு பண்ணுவார். இவளுக்கு அது தெரியாது. அதே மாதிரி ஒரு தடவை சுக்ரீவன் பண்ணவும் பண்ணிடுறான். பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஜம்ப் பண்ணி போய் ராவணனோட மாரில் ஒரு குத்திட்டு அவன் வீடத்தை பிடிக்கிட்டு வரான். அதெல்லாம் பண்றான். அந்த மாதிரி அப்புறம் ராவணன் திட்டுவார் சுக்ரீவன், நீ நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ ஏன் போனேன், உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா எனக்கு என்ன எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், எனக்கு எவ்வளோ வருத்தம் உண்டாயிருக்கும்னு சொல்லுவார். அது மாதிரி அவள்லாம் பண்ணுவா. அதனால என்ன பண்றாரு, முதல்ல அந்த மூலப்பல சேனை வெளியில வர்றதுனோடனே எல்லாரையும் போய் உள்ள ஒளிஞ்சுக்கொண்டுவார். ஒளிஞ்சுக்கொண்டு அதுக்கப்புறம் தன்னுடைய அஸ்திரங்களை வந்து தெய்வத்தை வேண்டிய அஸ்திரங்களை வர வைக்க விடுறார். ராமபாணத்தை விடுறார். ராமபாணத்தை விடும்போது தான் அத்தனை படையும் அடிக்கிறது. ஒரே ஆள், தனி ஆள், வேற யாரும் கூட வரவே இல்லை. வெறும் ராமன்றது ஒரு ஆள், 13 லட்சம் படை வீரர்கள் எதிர அத்தனை பேரையும் சாச்சார். அத்தனை பேரையும் அம்பு விட்டு அதை அடித்தா தன்னுடைய வீரத்தை அப்பதான் காமிச்சாராம் ராமர். ராமனுடைய வீரத்தை அப்பதான் எல்லாரும் பார்த்து வியந்து போறாளாம். எல்லாருமே ராவணனே பார்த்து அசந்துட்டானாம். இப்படியும் கூட ஒரு மனுஷனால முடியுமா அப்படின்னு. அவன் அது வரைக்கும் மானுடன் தான் நினைச்சிட்டு இருக்கான். இவர் மானுடன் தான். இவரும் இவரோட பிறவியில வந்து இவர் தன்னை தெய்வமா காமிச்சிக்கவே இல்லை ராமர். கிருஷ்ணன் அப்பப்போ காமிச்சிட்டார் தன்னை யாருன்னு. ஆனால் ராமர் ஒரு இடத்துல கூட தான் யாருன்றதை காட்டவே இல்லை. அந்த மூலபல சேனையை அழிக்கிறத வந்து ராமருடைய வீரத்துக்கு அது ஒரு பெரிய சான்று. அந்த மூலபல சேனையை அழிக்கிறார். அது மாதிரி அந்த பொயிலாத பொன்முடிகள் ஒன்போர் பண்ற அது செய்த வெம்போர்னா அப்படியே அனல் தெரிக்கிற சண்டைன்றாலே, அதான் அனல் தெரிக்கிற சண்டை. அப்படி ஒரு சண்டை நடந்ததான். செம்போர் தண்ணில், அதுல ஆங்கோர் அங்க செஞ்சரத்தால் உருளை. செஞ்சரம்னா அதாவது சக்கச்சவேல்னு பாயிர சரமா. சரம்னா அம்பு, ஞாபகம் வச்சுக்கோ. சரம்னா அம்பு. சக்கச்சவேல்னு ஒரு அம்பு பாயிரம், அப்படியே நெருப்பு கொட்டிட்டு போயிடுறோம். அந்த அம்பு தான் போய் ராவணனோட 10 தலையை அறுத்த அப்புறம் அவனோட அடுத்த 10 தலை முளைக்கிறதுக்குள்ள மாரில் குத்துறதான். மாரில் குத்தி அதாவது 2 அம்பா விடுறான்னு அதில் வியாசனோட பாரதத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து 2 அம்பா விடுவார் ராவணன் நோக்கி. முதல்ல 9 தலையும் அறுத்துருவார், கடைசியில் ஒரு தலையும் அந்த உடம்பு இருக்கும். இப்போ 2 அம்பா விட்டு அந்த ஒரு அம்பால ஒரு தலையையும், அதே நேரத்தில் அவன் மாரில் இன்னொரு அம்பால குத்தி அவன் மாரை உடைச்சும் கொல்றாருன்னு வரும், அதில் இருக்கும். அது மாதிரி அந்த செஞ்சரம் அது மாதிரி ஒரு நெருப்பை கக்கிற சரத்தை விடுறாராம். செஞ்சரத்தால் உருளை. அதை விட்டோடனே அதுக்கப்புறம் அவன் ராவணன் பழைக்க செத்து போய்டுறான். எய்தவர்னா அதை அந்த இதை விட்டவர், அந்த பானத்தை விட்டவர். எந்த இதை எங்களுக்கெல்லாம் தந்தைன்ற பொசிஷன்ல இருந்து எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பவர்னு அர்த்தம். எந்தை எம்பெருமான், எங்களுடைய பெருமான், எங்களுக்கெல்லாம் உள்ள எங்களுக்கெல்லாம் நாயகன், எங்களை எல்லாம் ஆளுபவன் யாருன்னா எவ்வுள் கிடந்தானே, திருவள்ளூர்ல படுத்துட்டு இருக்கானே அந்த வீரராக பெருமாள் தான் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணார். திருவள்ளூர்ல படுத்துட்டு இருக்க வீரராக பெருமாள் தான் இதெல்லாம் பண்ண சயன குளத்துல இருக்காரு அவர் தான் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப அருமையான பாசுரம். நாளைக்கு 3வது பாசுரத்தை கேட்போம். தேங்க்யூ. இதில் மூலப்பல சேனை விஷயம் சொன்னேன் பாருங்க, அதை வச்சுக்கோ மனசில். மூலப்பல சேனையை வந்து ராமர் ஒரே ஆள் ஒரு 3.25 நாள் வேலை செஞ்சாராம். ஒரு முகூர்த்தம் சண்டை போட்டாராம். ஒரு முகூர்த்தம் சண்டை போட்டு தான் அந்த 13 லட்சம் சேனைகளை அழிச்சாராம் ஒரு முகூர்த்தத்தில். 3.25 நாள்ன்றது ஒரு முகூர்த்தம். அது என்ன கணக்கு என்னன்னா 2.5 நாள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அழிச்சாராம். அது மாதிரி பாரதத்தில் வியாச பாரதத்தில் எழுதியிருக்காரு. தேங்க்யூ.
அந்த சந்திரஹாசன்ற வாழை வச்சுதான் ஜடாயு வெட்டது. ஜடாயுவோட ஜடாயு எதுக்கு முள்ள ராவணனால அந்த அளவுக்கு அந்த புஷ்ப விமானம் பறந்தது இல்லையா, அதை நில கொள்ளாம பண்றாரு. அது மேல போய் ரெக்கையால ஒரு அடி அடிக்கும் போது அந்த விமானம் ஆடி அப்படியே கவர்றது. அந்த விமானம் எங்கேயாலும் விழுந்துருமோன்னு ஒரு பயம் வந்துடும் இவனுக்கு. இவனால விமானத்தை விட்டு வெளியில வர முடியாது. ஆனா ஜடாயு பறக்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, பறக்கிறது வச்சுட்டு பறந்து வந்து இப்படி அப்படி பறந்து வந்து அடிக்கும் போது நமக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு காக்கா தலையில குத்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு, பயமா இருக்குல்ல வெளியில போறதுக்கு. அது மாதிரி ஜடாயு அந்தரத்துல வந்து வனாந்தரத்துல மேல திடீர்னு வந்து ஒரு இது வந்து மேல மோதிச்சுன்னா என்ன ஆகும், ராவணன் அரண்டு போயிடுறான். ஆக்சுவலா ஜடாயு கண்டு ராவணன் பயப்படுறான். பயந்துட்டு தான் இந்த பறவை எங்கேயாலும் விமானத்தை கவுத்துற போறதுன்றதுதான். அப்போ உடனேதான் சந்திரஹாசன் வாழை வேட்டுறான். வேண்டி அது மாயசக்தியை மறைய வச்சிருப்பான். அந்த வாழை வேண்டி வர வச்சு கையில வச்சுட்டு அந்த வாழால் தான் ஜடாயோட ரெக்கையை விட்டுவான். மற்ற வாழெல்லாம் மற்ற சரடை பதிலாக ஈட்டிக்கிட்டெல்லாம் யூஸ் பண்ணுவான். அதெல்லாம் ஜடாயு மூக்கால தூக்கி தூரம் போட்டு போயிடும். அவ்வளோ பெரிய வீரன் ஜடாயு. ஜடாயு வந்து ஜடாயுவை கொண்டு தான் இந்த சந்திரஹாசன்ற வாழை வச்சுருந்தான்.